ஹாய் எவ்ரிவன். நாம இன்னைக்கு சாப்பிட்ற இனிப்புக்கு பின்னாடி ஒரு கசப்பான வரலாறு இருக்கு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம அறிவை வளர்த்துக்க 2 நிமிஷம் ஒதுக்குறதுல தப்பே இல்லை. 1890ல பணப்பயிர்களுக்கு பூச்சிகளோட பாதிப்பு அதிகமா இருந்துச்சு. பெரும் பண்ணை முதலாளிகள் இந்த பணப்பயிரை அதிகமா மகசூல் பண்ணி அதிகமா பணம் பார்க்க நினைச்சாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்தின பூச்சி மருந்து தான் லெட் ஆர்சினேட். இது எந்த வகையான உயிரினத்தையும் கொல்லக்கூடிய விஷமா இருந்துச்சு. இந்த லெட் ஆர்சினேட் தண்ணியில கரையாது. அதனால இத பயிர்களுக்கு தெளிக்கும் போது மழையில கரையாம ரொம்ப நாளைக்கு இருந்தது. அறுவடை பண்ணப்படும் கூட. முக்கியமா கரும்பு, ஆரஞ்சு மாதிரியான பணப்பயிர்களுக்கு இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை அதிகமா பயன்படுத்தினாங்க. இதனால வயல்ல வேலை பார்த்த ஆப்பிரிக்க அடிமை தொழிலாளர்கள் அதிகமா பாதிக்கப்பட்டாங்க. அவங்க சுவாசம் மூலியமாகவும் ஸ்கின் மூலியமாகவும் மருந்தடிச்ச கையோட சாப்பிட்டதுனாலையும் நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனாங்க. அவங்க ஆப்பிரிக்க அடிமை விவசாயிகள்ன்றதுனால அப்ப யாரும் அதை பெருசா கண்டுக்கல. அறுவடை பண்ண பழங்களை மக்கள் கழுவி சாப்பிட்டாலும் இந்த பூச்சி மருந்து தண்ணியில கரையாததுனால அது அவங்க உணவுல கலந்துச்சு. அதை விட மோசமான விஷயம் சர்க்கரை உற்பத்தியில நடந்துச்சு. கரும்பு அறுவடை பண்ணி அதை சர்க்கரை ஆலைக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி அதுல அதிகபட்சமா லெட் ஆர்சினேட்டை தெளிச்சு அனுப்புனாங்க. எந்த விதமான பூச்சியும் அண்டக்கூடாது. கரும்பு சாறு எடுக்கும் போது அதோட லெட் ஆர்சினேட்டும் கலந்துச்சு. இந்த கரும்பு சாறை தெளிய வைக்க கால்சியம் ஹைட்ராக்சைடு, அதாவது சுண்ணாம்பு தண்ணியை பயன்படுத்துவாங்க. கரையாத லெட் ஆர்சினேட் இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட சேர்ந்து கரையக்கூடிய லெட் ஹைட்ராக்சைடாகவும் கால்சியம் ஆர்சினேட்டாகவும் மாறுச்சு. சுகர் சிறப்பை கிறிஸ்டலைஸ் பண்ணும் போதும் இது அதுல கலந்துருச்சு. இந்த சர்க்கரையை தான் அமெரிக்கா, யூரோப்ல இருக்கக்கூடிய பேக்கரிஸ்லயும் கேண்டீன்ஸ்லயும் பேபி ஃபுட் மேனுஃபேக்சர்லையும் பயன்படுத்தினாங்க. மக்களோட உணவுல இந்த பூச்சி மருந்தோட அளவு கம்மியா இருந்தாலும் அதை அவங்க டெய்லி எடுத்துக்கிறதுனால இது கிரானிக் இல்னஸ் உருவாக்குச்சு. முக்கியமா குழந்தைகளும் பெண்களும் அதிகமா பாதிக்கப்பட்டாங்க. இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி, மிஸ்கேரேஜ் மாதிரியான ப்ராப்ளங்கள் அதிகமாக ஆரம்பிச்சது. இந்த வியாதி எப்படி வந்துச்சுன்னு டாக்டர்கள்லாம் ரொம்ப குழப்பத்துல இருந்தாங்க. இதை பத்தி தீவிரமா ஆராய்ஞ்ச டாக்டர் சார்லஸ் மெக்கம் உணவு உற்பத்தியில பயன்படுத்தக்கூடிய ஆர்சனிக் பேஸ் பண்ண பெஸ்டிசைட் தான் இதுக்கு காரணம்ன்றதை கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் ஃபுட் அண்ட் ட்ரக் அசோசியேஷன் லெட் ஆர்சனிக்கு டாலரன்ஸ் லிமிட்டை செட் பண்ணாங்க. லெட் ஆர்சனேட்டுக்கு மாற்றா டிடிடின்னு சொல்லக்கூடிய இன்னொரு மோசமான பூச்சி மருந்தை பயன்படுத்தினாங்க. இதை பத்தி நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இனிப்பு அதிகமா சாப்பிட்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.